உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தை கொடுப்பதற்காக எகிப்து தேசத்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். செங்கடலை தாண்டினார்கள், வனாந்தரத்தை தாண்டினார்கள், இப்பொழுது யோர்தானை தாண்டினார்கள். யோர்தானை தாண்டின பிறகு ஒவ்வொரு பட்டணத்துலையாக யுத்தம் பண்ணி அதை பிடிச்சு அதில் இஸ்ரவேலர் குடியேறணும். ஆனால் எரிகோ கோட்டை ஜெயித்த இஸ்ரவேலர் அவங்க ஒன்றும் பெரிய ஜெயம்னா என்ன, கோட்டை அது பாட்டுக்கு விழுந்துருச்சு. ஆனால் அங்கே இருந்த யுத்த வீரர்கள்லாம் கூட யுத்தம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள ஜெயித்திருக்கிறாங்க. அது எல்லாவற்றையும் அங்கே இருந்த காரியங்களை நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த யோசுவா என்ன சொல்லியிருந்தான், அந்த பட்டணத்தை பிடிக்கிறப்ப அந்த சாபத்தீடானதில் எதுவும் எடுக்கக்கூடாது, சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். அங்கே இருக்க பொன் வெள்ளி விளையாடப்பட்ட பொருள் எறும்பு வெங்கலத்தில் செஞ்ச எதையும் எடுக்காதீங்க. அங்கே அவங்க விலை உயர்ந்த பாபிலோனிய சால்வையெல்லாம் வச்சுருப்பாங்க, எடுக்காதீங்க. அது உங்களுக்கு வேண்டாம், அது சாபத்தீடானது. நீங்கள் அதை எடுத்தால் உங்களை சாபத்தீடாக்கிக்கிறவங்க, இஸ்ரவேல் பாளையம் சாபத்தீடாக போயிடும், அதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி அந்த யோசுவா 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கிறது. சரி, இந்த வசனத்தை அங்கே சொல்லியிருக்கிறாரு. இங்கே 7வது அதிகாரத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். அங்கே இருந்த ஆகான்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்த எரிகோ கோட்டையில் இருந்த பொன் வெள்ளி பொன் பாலம் அப்படின்னு சொல்கிறான். பொன் பாலம் ஒன்று, பாபிலோனிய சால்வை, இதெல்லாம் எடுத்து ரகசியமாக தன்னுடைய கூடாரத்தில் கொண்டு போய் மண்ணத்தோண்டி அடியில் போச்சு வச்சுட்டானா. அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு பாருங்க. அப்படி நடந்தபோது இது யோசுவாவுக்கும் தெரியாது, மீதி யுத்த வீரர்களுக்கும் தெரியாது. இது மாத்திரம் தனியாக எடுத்து அவனுடைய சொந்த கூடாரத்தில், அவன் குடியிருக்க அந்த தங்கியிருக்க கூடாரத்தில் அவன் புதைச்சி வச்சுட்டான். இப்போ நடந்தது என்னன்னு பாருங்கள். சாபத்தீடான ஒன்று இஸ்ரவேலருடைய பாளையத்துக்குள்ளே வந்த உடனே என்னமோ தப்பு நடக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சாபத்தீடானது ஏதாவது உள்ளே நுழைய நாம் இடம் கொடுப்போமானால் அது நமக்கும் பிரச்சனை தானே. அது ஒரு போதனையாக இங்கே இருக்கிறது, திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிப்போம். இதில் நமக்கு ஒரு போதனை இருக்கிறத இதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. நீங்கள் கேட்பீங்க, ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கு மீது எல்லாருக்கும் பாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கார்ப்பரேட்டாக அன்றைக்கி அது அப்படி இருந்திருக்கு. ஏன்னா ஒரே தலைமையில் கர்த்தர், யோசுவாவோடைய வார்த்தையின்படி அங்கே மக்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் சரி. ஒருத்தர் தப்பாக செஞ்சால் அதுக்கான தண்டனை வருது. அப்போ அவன் தண்டிக்கப்படுறது மாத்திரமில்லை, அவன் தண்டிக்கப்படாமல் விட்டால் மீதி இருக்க ஆட்களுக்கும் ரொம்ப திணக்கம் துளிர் விட்டு போயிடும்.
அதனால் அங்கே நியாயத்தீர்ப்பை கர்த்தர் நிறைவேற்றதை நீங்கள் பார்க்குறீங்க. யோசுவா எரியோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே பெத்தாவோன் சமீபமாக இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவா இடத்துல திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். போய் பார்த்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான், 2000-3000 பேர் போனால் போதும், எல்லாரையும் போட்டு ஆள்ட்ட வேண்டியதில்லை. கரெக்டு தான். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேலரில் 36 பேரை பாவம் செஞ்சேன் ஒருத்தன், இப்போ செத்தது 36 பேர். இதுக்கெல்லாம் என்ன பாஸ்டர், இதெல்லாம் சரிதானா? நான் சொல்கிறேன் நான் என்னன்னு. ஓகே, பட்டண வாசலில் வெளியில் துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அந்த சாபத்தீடானதில் எடுத்துக்கிறாத, எடுத்தால் இஸ்ரவேலரை கலங்க பண்ணிடுவேன், அதெல்லாம் செஞ்சிடாதேன்னு சொன்னால் ஒருத்தன் செய்கிறான். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே மூங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஜெயமான ஆர்ப்பரிப்பு எங்கே இருக்குது, இங்கே புழுதியை போட்டுக்கிட்டு அங்கே படுத்து கிடக்கிறது எப்படி இருக்குது? யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாக இருக்கும். இவனு சொல்கிறேன், நாங்கள் அங்கிட்டே இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்? எங்களெல்லாம் கொண்டுருவாங்க, அப்போ நீர் என்ன செய்ய போகிறீர்? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மூங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தேடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பெரிய சிஐடி சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லிவிட்டார். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். சாபத்தீடான எடுத்து வெளியில் தூக்கி போட்டு, இல்லாட்டி உங்க கூட இருக்க மாட்டேன்றார். நமக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் தகாத விதமாக சம்பாதிச்ச என்னமாவது இருக்கா? கர்த்தருடைய பிள்ளையோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாத அந்த தீட்டான எதுவும் இருக்கா? அண்ட் அபாமினேஷன், அருவருப்பான, கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கா? அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமா? அது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமா? அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? விலை உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமா? நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, சாபத்தீடானது எதுவாயிலும் உங்களோட இருக்கா, உள்ளே இருக்கா? அப்படி இருந்தால் இவர் சொல்கிறார், நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் உங்களோடு கூட இனி இரேன். எழுந்திரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சாபத்தீடானது உள்ளே இருக்கியா, அதை நீ நீக்க வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார். நீங்கள் சத்துருக்கள் முன்பாக எடுத்து நிற்க முடியாது. காலையிலே நீங்கள் கோத்திரமாய் வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாய் வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பமாய் வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராய் வர வேண்டும் என்று சொல். யார் எங்கே பாவம் இருக்குது, எங்கே சாபம் இருக்குதுன்னு சொல்ல வர்றார். 12 கோத்திரத்துக்கு முதல்ல 12 பேர் முதல்ல அதில் ஏதோ ஒரு கோத்திரத்துக்காரன், அப்புறம் அந்த கோத்திரத்தை சொன்னால் அதில் வம்சம் வா
அப்படின்னு. அந்த வம்சமாக வந்தால் அப்புறம் அந்த குடும்பமாக வா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது சாபத்தேடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலில் மதிகேடான காரியத்தை செய்தபடியால். என்னது மதிகேடான காரியம்? அவனுக்குள்ள யாவும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட கடவுது. அவனையும் குடும்பம் வீட்டார் எல்லாத்தையும் சுட்டு எரிச்சிருன்னு. இதுனா ஆண்டவரே பெரிய கொடுமையான தண்டனையாக இருக்குது. ஆனால் அதை நிமித்தம் இஸ்ரவேலர் பாளையம் தீட்டாகலாமா? கர்த்தர் வர முடியாத அளவுக்கு அது தீட்டாக போயிடலாமா? தீட்டுனா அசுத்தங்கள். கர்த்தர் நுழைய முடியாத அளவுக்கு அஸ்தமாகலாமா? அப்படி நம்ம அஸ்தமான இடத்துல நம்ம குடியிருக்கிறதா? கர்த்தர் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, இல்லை ஒதுங்கி நிற்கிறாரா? எல்லாம் நமக்குள்ளே சரியாக இருக்கா, இல்லை தீட்டுகள் எதுவும் நமக்குள்ளே இருக்கா? நிதானித்து பார்த்து நம்முடைய இருதயத்தை சரி பண்ண வேண்டிய நேரம் இது. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாய் வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதா மாட்டிக்கிட்டான். அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணும்போது சேராயின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராயின் வம்சத்தை பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். எவ்வளோ லேசாக கண்டுபிடிச்சிட்டாரு. கோத்திரமாவா, அப்புறமேல் வம்சமாவா, அப்புறம் குடும்பமாவா, அப்புறம் அவங்களெல்லாம் அந்த குடும்பத்தில் இருந்து இருக்கிற எல்லாரும் வா அப்படின்னா சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேராக வர பண்ணபோது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இவன் தான் பேரே ஆகான்னு இருக்குது. இந்த ஆகாதவங்க பேரெல்லாம் வைக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். இவர் கர்த்தர் கண்டுபிடிச்சார். இப்போ இது உங்ககிட்ட வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. இப்போவும் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி செலுத்து, நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும், ஒரு போர்வை, நல்ல போர்வை, பாபிலோனிய சால்வையும், அதாவது அந்த காலத்தில் பாபிலோனிய சால்வைனா ரொம்ப ஃபேமஸ் போல், விலை உயர்ந்தது போல், பல நாடுகளில் போய் விற்கும் போல், எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கின சால்வை அது. நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் 200 சேக்கல் வெள்ளி, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சியாதிருப்பாயாக, இப்போ இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. அடியில் வெள்ளியை போட்டு அதுக்கு மேலே சால்வையை போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருக்கிறான். கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு. ஆனால் நேராக அங்கே தான் கர்த்தரை அனுப்புகிறாரு. நம்ம எதையும் கண்டுபிடிக்காதபடிக்க ஒழிச்சு வச்சுட்டான் அப்படி நம்ம ஏதாவது நினச்சா கடைசிக்கு அதான் வெளியே வரும். முதல்ல உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்தில் எல்லாம் இஸ்ரவேல் புத்தர் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். எல்லார் ஜனங்கள் பார்க்க கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராயின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொற்பாலத்தையும் அவன் குமாரரையும் அவன் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவை எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அவன் மட்டுமில்ல, வகைரா எல்லாரும், குடும்பத்தார் எல்லாரும், அவன் கூட இருந்த வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? முதல்ல கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? இந்த மாதிரிலாம் செஞ்சு இஸ்ரவேலரை கலங்க பண்ணாதபடிக்கு அப்படி சொல்லியிருந்தார். இப்போ இவன் ஒருத்தன் செஞ்சால் கடைசிக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கி போயிட்டாங்க. என்னென்னு கலங்குறாங்க? ஒரு தடவை தோத்துட்டது மட்டும் இல்லை,
நாங்கள் ஒரு தடவை தோத்துட்டதை கண்டா சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் வந்து எங்கள் மேலே யுத்தம் பண்ணி எங்களை எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணுவாங்களே அப்படின்றான். அதுபோல் இங்கே இவனுடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு வரும்போது சகலமும் நிர்மூலமாக்கப்படுகிறது. அந்த ஆகான், அவனுடைய மனைவி பிள்ளைக, அவனுடைய ஆடு மாடு கூடாரம், அவனுக்கு இருந்த பொருள்கள் எல்லாம் எல்லாவற்றையும் போட்டு அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறியறது கூட ஒரு தைரியம் வேணுங்க, இல்லாட்டினா எப்படி அவன் மேலே கல்லை விட்டு எறிவேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கல்லெறிந்து அவைகளை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். இந்த பாவம் தீட்டு ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம தோற்று போகிறோங்கிறது உறுதி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று இப்போ கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்படி அந்த பாவம் செய்த அந்த ஆகானையும் குடும்பத்தையும் ஆடுகளையும் மாடுகளையும் அவனுக்குள்ளே எல்லாவற்றையும் வச்சு அந்த கல்லை விட்டு எரிஞ்சு அவங்கள கொன்று அவங்க மேலே கற்குவியில் குவிச்சு அவங்கள இன்னும் யாரும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மூடி வச்சு விட்டார். அப்படி செய்தபோது கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். கோபத்தோட உச்சியிலிருந்து இறங்கிட்டார், அப்படி தான் அர்த்தம். அப்போ இன்றைக்கு இங்கே இயேசுவானவர் கூட ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? கல்லெறிஞ்சு கொல்லப்படுகிறதை பார்க்கல மிக கொடூரமான மரணம் இது. அங்கே சிலுவையில் தொங்கிட்டே இருக்கணும், இந்த வெயிட்டில் இழுக்கும், அப்போ கையில் எல்லாம் ஆணியெல்லாம் வலிக்கும். அப்புறம் கொஞ்சம் நிமிர்ந்து இப்படி நின்னாதான் நல்லாயிருக்கும். இப்படியே எவ்வளவு நேரம் கொடுமையான சிலுவை பாடுகள். அவ்வளவு பாடுகளை இயேசு சகித்த போது யாருக்கு? உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய பாவம் என்னுடைய பாவங்கள்லாம் போக்குறதுக்காக இயேசு பாடுபடுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், அங்கே இயேசு பாடுபடுகிறார். அவர் பட்ட பாடுகளை பார்த்து தேவன் நம்மோட கூட இருந்த அந்த விரோதத்தை நீக்கி நம்மோட கூட சமாதானமாகிறாரு. அதாவது அவருடைய கோபம் தீரணுங்க. இப்போ மனுஷர் மேலே இருக்க கோபம் தீரணும். அப்போ கோபத்தை தீர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் இயேசுநாதர் வர்றாரு. அவங்க தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அவங்களுக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவைக்கு வர்றாரு. அப்போ கர்த்தருடைய கோபம் தீரணுமானா கோபத்தெல்லாம் எங்கேயாவது ஊற்றி விடணும். நானாக திடீர்னு கோபம் இல்லாமல் இருந்துக்கிட்டேன் இல்லை, அதுக்கப்புறம் ஆத்திரம் அங்கே உள்ளே இருக்க தானே செய்யும். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி குற்றவாளியை போய் நான் மனசார அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மனசார அடித்தப்ப அவனுக்கு இருந்த கோபமெல்லாம் போயிடுது. அதுபோல் இயேசு கூட சிலுவையிலே தொங்கும்போது தன்னுடைய கோபத்தை அவர் மேல் ஊற்றி விட்டார். கோப ஆக்கினை அவர் மேல் ஊற்றப்பட்டது. தேவனுடைய கோப ஆக்கினை இயேசுவின் மேல் ஊற்றப்பட்டது. கோபத்தை பூரா ஊற்றிட்டார் எங்கே? இயேசுநாதர் மேலே. இப்போ உங்கள் மேலே கோபப்படுறதுக்கு அங்கே கோபம் இல்லை. அங்கே ஏசாயா 54 அவர் என்ன சொல்கிறாரு, நான் அதை வாசித்து காட்டுறேன். ஏசாயா 54 வினோதமாக ஒரு வரி இருக்கும். 10வது வசனம் வாசிக்கிறேன். இது எனக்கு இல்லை, 9வது வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், என்னன்னு உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். கடிந்து கொள்வதுன்னா திட்டுறது. உன் மேலே கோபப்படவும் மாட்டேன், உன்னை திட்டவும் மாட்டேன்.
அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இஸ்ரவேலர் மேலே இருந்த கோபம் எப்படி போச்சு? அதுக்கான கிரயம் கொடுக்குற ஒரு ஆள் இருந்தார். இப்போ இயேசுவானவர் வந்து கிரயத்தை கொடுக்குறார். அப்போ தேவன்கிட்ட இருந்த கோபாக்கினை, அதாவது ஆதாம் வந்து சும்மா ஏதோ பழந்துன்னா பரவாயில்ல, இவன் பிசாசோட சேர்ந்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இனிமேல் பிசாசு கூட தான் இருப்பேன்ட்டு அவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கிட்டு அந்த தேவனுடைய எதிரியாகிய பிசாசுக்கிட்ட போய் உட்கார்ந்துருந்தது. கோபமாக வராதா? கோபத்தில் கொன்னே விடுவேங்கிறார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். கொன்னே விடுவார். கொல்றதை தான் சொல்கிறார். ஆனால் இப்போ கொன்று விட்டாக்க ஆதாமின் சந்ததி எல்லாம் நரம் போயிடும்ல. அதனால் கர்த்தரே ஒரு வழி உண்டாக்கி அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு இயேசுவை அனுப்புனா இயேசு மேலே தான் அந்த கோபாக்கினையெல்லாம் ஊற்றணும். தேவன் தம்முடைய கோபத்தை எல்லாம் ஒருத்தர் மேலே ஊற்றுனதுனால தான் இன்றைக்கு நம்மக்கிட்ட அவர் வந்து சமாதானமாக விடுதலையோட பேசுகிறார். இல்லாட்டி நம்மளை கொன்னே விடுவார், அக்கினியில் சுட்டரிச்சு விடுவார். ஆனால் ஒருவர் வந்து நமக்காக மரித்தார். அந்த மரிக்கிறப்ப தேவனுடைய கோபமெல்லாம் அங்கே ஊற்றப்பட்டது. அப்புறமேல் பார்த்தா தேவன்கிட்ட கோபம் இல்லை. இயேசுவானவர் வந்து தேவனுடைய கோபத்தையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த வேதனையெல்லாம் சகித்து ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார். அதனால் தேவனுடைய கோபம் மாறிற்று. இன்னொரு இடத்துல கூட எழுதியிருக்கு, இந்த இஸ்ரவேல் புத்திரர் போய் மோவாபிய பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவர்களோட கூட விபச்சாரம் பண்ணினார்கள்னு. அது இந்த ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள் அப்படின்னு இஸ்ரவேலரை பற்றி கர்த்தர் சொன்னால், இவங்க பிலேயாமுடைய ஐடியாவை கேட்டு அந்த மோவாபிய பெண்கள் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கூட வந்து சரசம் பண்ண வருவாங்க, நீங்கள் அவங்கள ஏற்றுக்கங்கன்னெல்லாம் அவன் என்னத்தையே போச்சு விட்டு போயிட்டேன். பிலேயாமுடைய போதனையிலே அப்படின்னு பின்னாடி யூதா நிருபத்தில் வாசிக்கிறீங்கள. இங்கே பிலேயாமுடைய போதனையில் இவங்க போய் அந்த இஸ்ரவேலர் போய் மோவாபிய பெண்களை கூட்டி கொண்டு வந்து கூடாரத்தில் வச்சுட்டு விபச்சாரம் பண்ணாங்க. அப்போ என்ன எழுதியிருக்கு அங்கே? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆசாரியனாகிய எலையாசார் ஓடி போய் ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு போய் அவனும் அந்த ஸ்திரீயை விபச்சாரம் பண்ணுற இடத்துல போய் அவர்களை ஒரே குத்தி போட்டேன் அப்படின்னு இருக்குது. இதை பார்த்து கர்த்தர் தன்னுடைய கோபத்தை மாற்றினாராம். அப்படி கர்த்தருடைய கோபத்தை மாற்றின எலியாசார் அப்போ அந்த பாவம் செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாதான் கர்த்தருக்கே மனசாருது. இப்போ நாம் ஏதாவது சில்லறை பாவம் பண்ணால் கூட அதுக்கு 2 அடி போட்டால் தான் அவருக்கு மனசாருது. ஒட்டுமொத்தமாக பாவத்துக்கான பரிகாரத்தை செஞ்சார். அதுக்காக இயேசு ஜீவன் கொடுத்தாரு. பாவத்தை அதை எல்லா கோப ஆக்கினையும் அவர் மேலே ஊற்றிட்டார். ஆனால் இப்போ நம்மளை ஒழுங்குபடுத்துகிற வேலை இருக்குல்ல, டிசிப்ளின் பண்ணுற வேலை இருக்குல்ல. நம்ம பிள்ளைய நான் ஒழுங்காக சொன்னபடி ஒழுங்காவா கேட்குது? அதுக்கு 2 பிரம்பு எடுத்தால் தான் சரியாகுது. ஏதாவது சேட்டை பண்ணி விட்டார், அப்போ குச்சி எடுத்துட்டு வெளுத்தா அது வெளுத்த உடனே அந்த அப்பாவுக்கு மனசு ஆறி போகுது. அப்புறமேலு போய் அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, செய்கிறாரு. அப்போ இந்த ஒரு காரியம், அதாவது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது தேவன்கிட்ட கோபம் ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒன்று. 2 அடி போட்டாதான் தேவனுக்கே கோபம் மாறுதுன்னு ஒன்று. அவர் வாட்டுக்கு கோபத்தை வச்சுட்டு அப்புறம் கோபத்தை எடுத்து வைக்கிற அது அவருக்கு முடியாது. அப்படி இங்கே என்ன நடந்தது? யோசுவா அவர்கள் அந்த ஆகான், அவனுடைய வீட்டார், அவனுடைய ஆடுகள் மாடுகள் கூடாரத்தில் எல்லாத்தையும், அப்புறம் எல்லாவற்றையும் போட்டு கல்லெறிஞ்சு அவங்கள கொன்று அவங்க எல்லார் மேலே பெரிய கற்குவியலை குவிச்சு, போ இதோட சனியை ஒழிஞ்சிச்சு, சாபம் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே கற்குவியலை போட்டு வர்றாங்க. அப்போ கர்த்தருடைய கோபம் மாறி இருக்கிறது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நான் அதை வாசிக்கிறேன். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டரித்து கற்களினால் மூடி
அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆதலால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு வசனத்தையும் வாசிச்சிட்றேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம், அதில் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31, நீதிமொழியில் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. அவன் செய்கிற பாவத்துக்கெல்லாம் அங்கேயே அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறார். பரலோகத்துக்கு போய் அங்கே தண்டிக்க முடியாது. அதனால் பூமியிலே அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு இங்கே அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறாரு. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. ஏன் நீதிமான்னாக்கா அவனை கண்டிக்கணும். வீட்டில் பிள்ளைன்னா கண்டிக்கணும், ஒழுங்குபடுத்தணும். இந்த வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சிக்ஷை ஊரில் இருக்கவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரா? இல்லை. அப்போ வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு தான் சிக்ஷையை கொடுக்கணும். அப்போ தான் ஒழுங்குபடுத்தணும். அப்படி தான் ஒழுங்குபடுத்த முடியும், அப்படி தான் வைக்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சேட்டை பண்ணால் அப்புறம் ஒழுங்குபடுத்துறது இருக்குல்ல, டிசிப்ளின் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய பெரம்படி இருக்குல்ல. அப்போ அந்த பெரம்படியை நினச்சி பார்க்குறதுங்க. அதாவது இன்னொன்று சொல்கிறேன், அறியாமல் அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன் குறைந்த அடிகள் அடிக்கப்படுவான். அறிந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், மன்னிக்கப்படுவான்னா போட்டிருக்கு. அறிந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அப்படி தான் போட்டிருக்கு. எதுக்கு? அடித்தாதான் கோபம் ஆறுது. இப்போ ஆகான்னு அடித்து போட்டு கொன்று தீ வச்சு கல்குவியலை போட்டால் தான் கர்த்தருக்கு கோபம் ஆறுது. அந்த மோவாபிய பெண்ணோட விபசாரம் செய்த வேசித்தனம் பண்ணின அந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒரு லீடர், ஒரு பெரிய ஆள், அவனை ஒரே குத்துனான அந்த எலியாசாருங்கிற ஆசாரியன் குத்தி கொன்று போட்டான். அப்படி குத்தி கொன்னதுனால தான் கர்த்தருடைய கோபம் மாறி இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கோபம்னு ஒன்று இருக்குது. அவருக்கு நம்மக்கிட்ட கோபமாக இருக்க வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. நம்மளை ஒழுங்குபடுத்திட்டா சரியாயிருவார் அவரும். இப்போது உங்கள் பிள்ளைய சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னுமே ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக இருந்தால் கோபமாக இருப்பீங்க? கோபமெல்லாம் காணா போயிடும். அப்போ சேட்டை பண்ணுவேங்கிறப்ப தான் இந்த டேமில் தண்ணி ஏறின மாதிரி ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. பிபி இங்கே ரொம்ப அவருக்கு. அங்கே ஏதாவது வீட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கோளாறு இருக்கும். சொன்னோடி கேட்காத அநேக காரியங்கள் அங்கே இருக்கும், அடங்காத காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒன்றும் பேச மாட்டாமல் குர்ன்னு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது, பிபி ஏறுது. அது நினச்சி பாருங்கள், நம்ம ஏன் சரியாக இருக்கக்கூடாது? நம்ம சரியாக இருந்தால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். இயேசுவை பற்றி கர்த்தர் என்ன சொன்னார்? இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே பிரியமாக இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தான் தேவனுடைய நேசகுமாரத்திகள். ஆனால் நம்ம அவருக்கு கோபப்படுத்தக்கூடாது. கோபப்படுத்தலாமா? அவர் உங்களுடைய மீட்புக்கென்று கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமலும் இருங்கள். அது என்னது? மீட்புக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவீங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியத்தை செய்கிறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறாரே பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் கூட இருக்கிறேன், என்னை சட்டை பண்ணாமல் இவன் போய் அந்த பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் துக்கப்படுவாராம். மனம் திரும்பினா ஓகே, மனம் திரும்பலைன்னாக்கா இவரும் சேர்ந்து கிளம்பிடுவார். அப்போ கர்த்தருடைய கோபம் என்ற ஒன்று இருக்கிறது. நாம் பாவம் செய்யும்போது அந்த கோபம் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. அப்போ நமக்கு போட வேண்டிய அடியெல்லாம் போட்டால் தான் அவருக்கு கோபம் ஆறுது. இந்த ஆயிப்பட்டணத்தில் அதை போய் பிடிக்கும்போது இஸ்ரவேலர் எப்படி அந்த சாபத்தீடானதில் எடுத்துக்கிட்டு இஸ்ரவேல் மொத்தத்தையுமே அவங்க அழிவுக்கு நேராக போகிற மாதிரி இருந்துச்சே, அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் அந்த தீட்டானது நீக்கப்பட வேண்டும். அதை செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். அது நீக்கப்பட்டது, அதை செய்தவன் தண்டிக்கப்பட்டான். அதுக்கப்புறமா கர்த்தர் அடுத்தடுத்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கறத நீங்கள் இந்த புஸ்தகத்தில் வாசிப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுடைய இருதயத்தை சரி பண்ணுங்க. எலியா கூட கர்மேல் பருவத்தில் அந்த போய் பலிபீடத்தை கட்டி அக்கினி இறக்குறப்ப என்ன சொல்லியிருக்கு? அவன் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அப்புறமா பலி செலுத்தினான்.
இப்போ நீங்களும் நம்முடைய பலிபீடம், நம்முடைய கர்த்தருடைய பெட்டி, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, இதை நாம் செவ்வைப்படுத்தி செப்பனிட்டு வைத்துக்கொள்வோமாக. அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.